ஒரு ஃபோட்டோல என்ன நானே பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப பரிதாபமா தெரியுது. ஆமா கைஸ், ரீசென்ட்டா நமக்கு ஆப்பரேஷன் நடந்து முடிஞ்சது இல்லைங்களா? ஸோ அந்த டைம்ல எடுத்த ஃபோட்டோ தான் அது. ஒரு 15 டேஸ் பிஃபோர் என்ன நீங்க பார்த்தீங்கன்னா, ஜாலியா விளாக்ஸ் பண்ணிட்டு, கண்டென்ட் வீடியோஸ் பண்ணிட்டு, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா சுத்திட்டு இருந்தேன்னா, இந்த நிலைமைக்கு வரதுக்கான ரீசன் என்னன்னு தெரியுமா? அண்ட் இன்னொரு ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னு கைஸ், இனிமே நான் ஃபுட் விளாக்ஸ்லாம் பண்ணவே மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நான் குறைச்சிக்க பார்த்துக்கிறேன். இனிமே பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேஜ்ல பர்சனல் லாக் வீடியோஸ், பிளாக் வீடியோஸ் அண்ட் கண்டென்ட் வீடியோஸ் மட்டும் தான் நான் பண்ண போறேன். ஃபுட் விளாக்ஸ் நான் கண்டிப்பா பண்ண போறது இல்ல. ஆப்ரேஷன் பண்ற அளவுக்கு அப்படி உங்க உடம்புல என்ன பிரச்சனை வந்தது அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? ஆக்சுவலா கைஸ், எனக்கு ஒரு 3 இயர்ஸ்ல இருந்து கிட்னி ஸ்டோன் இருக்கு. அதுக்கான ஆயுர்வேதிக் மெடிசன் எடுத்துட்டு இருந்த ஸ்டோன்ஸும் அவுட் ஆயிட்டு இருந்தது. பட் இப்போ வந்த பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 இயர்ஸ்ல எனக்கு இன்னொரு பிரச்சனையும் இருந்திருக்கு. பட் அது ஆக்சுவலாக நான் கவனிச்சிக்கல. கிட்னி ஸ்டோன் தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இந்த வாட்டி ஸ்கேனிங் ரிப்போர்ட்ல நமக்கு வந்த ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேன்கிரியாட்டிசிஸ். ஸோ அப்படின்னா கணையம் அப்படின்றது நம்ம வயிற்று பகுதியில் இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் நமக்கு இஷ்யூ ஸ்டார்ட் ஆயிருக்கு. பட் நமக்கு கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருந்ததுனால இந்த இஷ்யூ நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. பட் இந்த வாட்டி பெயின் அதிகமாக இருந்ததுனால கம்ப்ளீட்டாக ஸ்டொமக்கை ஸ்கேன் பண்ணும்போது தான் இந்த ஒரு இஷ்யூ நம்மளுக்கு தெரிய வந்தது. அது மட்டும் இல்லாமல் கூடவே ஜாண்டிஸும் வந்திருந்தது. நமக்கு அந்த இடம் பிளாக் ஆனதுனால ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கும் சரி, மூச்சு வாங்குறதுக்கும் சரி, கம்ப்ளீட்டாக பாடியே அன்கான்ஷியஸ் போயிட்டு இருந்தது. அண்ட் நம்ம பாடியில் ஏன் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு? உனக்கு கிட்னி ஸ்டோன் இஷ்யூ, பேன்கிரியாசிஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்கிற, பட் உனக்கு கழுத்தில் எதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னு அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ கால்சியம் நம்மளுக்கு அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருந்ததுனால நம்மளோட கழுத்து பகுதியில் பாராதாய்ராய்டு அப்படின்ற கிளான்ஸ் இருக்கும். ஸோ அதில் 4 கிளான்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதில் இப்போ எனக்கு 2 ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கால்சியம் லெவல் அதிகமாக பாடியில் ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால பிளட் ப்ரெஷர் அதிகமாகி அது ஸ்டோன்ஸாக ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது. இப்போ இதில் எனக்கு இருக்கிற பெரிய சேலஞ்ச், கிளான்ஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதனால் கால்சியம் லெவல் லோ ஆயிடுச்சு. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணணும். அதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 months ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மோஸ்ட்லி இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்றத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் எனக்கு எதுக்காக வந்ததுன்றதையும் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காம நான் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.